ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். த லிவிங் வேர்ல்டு அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாக்ஸானமிக் கேட்டகரி அண்ட் டாக்ஸானமிக் எய்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸை பற்றி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி டாக்ஸானமினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்க்கு வருவோம். டோட்டலாக 7 கேட்டகரிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள்: கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டோட்டலாக 7 டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த 7 டாக்ஸானமிக் கேட்டகரிஸும் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எது லோவஸ்ட்டு, எது அதுக்கு மேலே வரும், எது அதுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆர்டரில், ஓகேங்களா, ஒரு ஹையரார்கி படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய 7 கேட்டகரிஸ். இது எல்லாத்தையுமே ஒரு ஹையரார்கி படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஹையரார்கினா என்ன? லோவஸ்ட் எது, அதுக்கு மேலே வரக்கூடியது எது, அதுக்கு மேலே எது, ஹையஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில், ஓகேங்களா, லோவஸ்ட் டு ஹையஸ்ட் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் எல்லாமே அந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் எ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. நம்ம ஒரு அனிமலை கண்டுபிடிச்சிட்டோம், அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். டாக்ஸானமியில் என்ன? ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன். அப்போ அப்படியே ஒரே ஒரு குரூப்பு தான் இருக்கும், அதில் அப்படியே அந்த ஆர்கானிசத்தை வச்சுட்டு போயிடலாம் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ்ஸ் ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ். இங்கே பாருங்கள், நிறைய ஹையரார்கி ஸ்டெப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஹையரார்கி ஸ்டெப்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்? இது எல்லாமே லோவஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். which each step represents a taxonomic category. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பேர் taxonomic category அப்படின்னு பேர். அப்போ டோட்டலாக எத்தனை taxonomic categories இருக்குது? 7 taxonomic categories இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த taxonomic categories நம்ம ரேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மொத்தம் 7 ரேங்க் இருக்குது. இந்த ரேங்க்கை நம்ம taxonomic categories அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரேங்க் எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க? பேஸ்ட் ஆன் ஹையரார்கி, லோவஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே லோவஸ்ட்டு, மேலே போக போக ஹையஸ்ட். ஓகேங்களா, அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல் கேட்டகரிஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸானமிக் கேட்டகரிஸும் டுகெதர் கான்ஸ்டிடியூட் எ டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஸோ அப்போ டாக்ஸானமிக் ஹையரார்கினா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸையும் ஹையரார்கி படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேங்க்குமே, ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஃபேமிலி அப்படின்றது ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, கிளாஸ் அப்படின்றது ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, அண்ட் கிங்டம் அப்படின்றது ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி, பைலமும் ஒரு கேட்டகரி தான். ஓகேங்களா, இது எல்லாமே டாக்ஸானமிக் கேட்டகரி தான். சரிங்களா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிங்டம் டு ஸ்பீஷீஸ் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டாக்ஸானமிக் ஹையரார்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான லைன், இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் taxonomic category represent a unit of classification. What is the unit of classification? Dash is a unit of classification அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியுமே யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான். இப்போ ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸ்பீஷீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான். பைலம், கிங்டம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியுமே ஒரு யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகே. அடுத்து, எ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆக்குப்பையிங் எ பர்டிகுலர் கேட்டகரி இஸ் கால்டு டாக்ஸான். இப்போ இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். பைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். ஒரே டைப் ஆஃப் அனிமல் இருக்காது, டிஃப்ரெண்ட் குரூப்பாக அதையும் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ ஃபைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமலில் மொத்தம் 11 ஃபைலம் இருக்குது. அப்போ அந்த அனிமல்ஸை 11 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆக்குப்பையிங் எ பர்டிகுலர் கேட்டகரி இஸ் கால்டு டாக்ஸான். இந்த ஃபைலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 11 குரூப் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் கார்டேட்ஸ் அப்படின்றது ஒரு குரூப்பு, அதை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இது கார்டேட்ஸ்க்கு அடுத்து வேறு என்ன இருக்குது? ஆஸ்கி ஹெல்மந்திஸு,
அனலைடா, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்ரோபோடா, இந்த மாதிரி நிறைய ஃபைலம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபைலத்தையும் நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ டாக்ஸான் அப்படின்றது என்ன? டாக்ஸானமி கேட்டகரிஸ்க்கு கீழே வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் குரூப்ஸை வந்து நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் வந்து கிளாஸ் அப்படின்றது ஒரு டாக்ஸானமி கேட்டகரி. இந்த கிளாஸ்க்கு கீழே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் மெமாலியா அப்படின்றது வந்து கிளாஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேங்களா? இந்த மெமாலியா எடுத்துக்கிட்டோம், மேமல்ஸ், இந்த மெமாலியா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த மேமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு டாக்ஸான். இதே மாதிரி ஏவ்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு டாக்ஸான். அதே மாதிரி ரெப்டிலியா, அது ஒரு டாக்ஸான். அது எல்லாமே எதுக்கு கீழே வருது? கிளாஸ்க்கு கீழே வருது. அப்போ கிளாஸ்க்கு கீழே வரக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து மெமாலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிசத்தை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டாக்ஸானமி கேட்டகரிஸை பார்த்தினா பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? டாக்ஸானமி கேட்டகரிஸ் அப்படின்றது மொத்தம் 7 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு ஹையரார்கி படி அரேஞ்சாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியுமே நம்ம யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கீழே இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டாக்ஸானமி கேட்டகரிஸும் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து லோவஸ்ட் ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பீஷீஸ் அப்படின்றது தான் டாக்ஸானமி கேட்டகரிஸில் இருக்கக்கூடியது லோவஸ்ட். ஓகேவா? லோவஸ்ட் டாக்ஸானமி கேட்டகரிஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த ஸ்பீஷீஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். இது ஒன்று. 2வது கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் டு ப்ரொடியூஸ் எ ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங். இது ஒன்று. சரி, முதல்ல இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். அதோடைய அப்பியரன்ஸ் ஆகட்டும், இல்லை இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஹியூமன் அண்ட் என் கூட இன்னொரு ஹியூமன் இருக்காரு அப்படின்னா, எங்கள் 2 பேருக்கும் பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஈவன் என்னுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நியர்லி வந்து 99% வந்து சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. மேபி மார்பாலஜிக்கலாக என்னுடைய ஸ்கின் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஏதாவது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மற்றபடி எனக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு 2 கண் இருக்குன்னா அவங்களுக்கு 2 கண் தான் இருக்கும். எனக்கு 5 விரல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 5 விரல் தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 2 கிட்னி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீஷீஸ், சேம் ஸ்பீஷீஸ்க்கு இடையில் வந்து சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2வது வந்து கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங் டு ப்ரொடியூஸ் எ ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸ்பீஷீஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹியூமன் எடுத்துக்கலாம், இன்னொரு ஹியூமனோட வந்து சேர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி ஃபெர்டைலான ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஃபெர்டைல் மீன்ஸ் இப்போ வரக்கூடிய அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து என்ன ஆகும்? க்ரோ ஆகிட்டு அதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டைலான ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ் வந்து ஸ்பீஷீஸில் வந்து இருக்கும். இப்போ ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஹியூமனை தான் வந்து மேரேஜ் பண்ண முடியும். போயிட்டு வேறு ஏதாவது சிம்பான்சிலாம் மேரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ ஏன்னா சிம்பான்சி அப்படின்றது அது வேறு ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ அப்போது ஸ்பீஷீஸ்க்கு இடையில் தான் நம்மளால் வந்து இன்டர்பிரீட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணால் தான் ஃபெர்டைலான ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொண்டு வர முடியும். சப்போஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷீஸ்க்கு இடையில் வந்து மேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது வந்து ஃபெர்டைலாக வந்து இருக்காது. அது ஓகேவா? அது வந்து ஸ்டெரைலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டைகர் அதுக்கப்புறம் வந்து லயன், இதுக்கு இடையில் வந்து மேட்டிங் நடந்து உருவாச்சு அப்படின்னா அது லைகர் அப்படின்னு பேர். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெரைலாக இருக்கும். அதனால் மறுபடியும் வந்து அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து ஒரு லயனும் இன்னொரு லயனும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது லயன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன். ஸோ கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங் டு ப்ரொடியூஸ் எ ஃபெர்டைல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது ஸ்பீஷீஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனோட சேர்ந்து மட்டும்தான் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ணால் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஃபெர்டைலாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் வேறு ஏதாவது சிம்பான்சி கூடலாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது ஃபெர்டைலாக இருக்காது. ஸோ அது வந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீஷீஸ்னால் இதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் த லோவஸ்ட் கேட்டகரி முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்பீஷீஸ் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா
இங்கே பாருங்கள், யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னது? யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியுமே நம்ம யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அது ஸ்பீஷீஸ் மட்டும்தான். ஓகேவா? ரெண்டுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியும். பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னா அது ஸ்பீஷீஸ் மட்டும்தான். ஓகேவா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே அதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த டேபிளை பாருங்கள். இதில் ஒரு சில ஸ்பீஷீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோமோசேஃபியன்ஸ். இதில் சேஃபியன்ஸ் அப்படின்றது ஸ்பீஷீஸ். ஹவுஸ் ஃப்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஸ்கா டொமஸ்டிகா. அதில் டொமஸ்டிகா அப்படின்றது ஸ்பீஷீஸ். ஓகேவா? அடுத்து வந்து மேங்கோ, மேஜிஃபெரா இண்டிகா. இதில் வந்து இண்டிகா அப்படின்றது ஸ்பீஷீஸ். வீட், ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். இதில் ஏஸ்டிவம் அப்படின்றது ஸ்பீஷீஸ். ஓகேவா? அண்ட் இன்னொரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து ஸ்பீஷீஸை வந்து சொல்லும்போது இப்போ சேப்பியன்ஸு, டொமஸ்டிகா, இண்டிகா அண்ட் ஏஸ்டிவம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. எப்போவுமே வந்து ஸ்பீஷீஸோட நேமை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஜீனஸையும் சேர்த்து தான் வந்து சொல்லணும். அதுதான் அதுதான் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷனாக இருக்கும். ஏன்னா சயின்டிஃபிக் நேம் அப்படின்றது ஜீனஸ் ப்ளஸ் ஸ்பீஷீஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து சயின்டிஃபிக் நேம். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹோமோசேஃபியன்ஸ், இதில் ஹோமோ அப்படின்றது ஜீனஸ். ஸோ அப்போ ஜீனஸ் சொல்லாமல் நம்ம ஸ்பீஷீஸை மட்டும் சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஹோமோசேஃபியன்ஸ், மஸ்கா டொமஸ்டிகா, மேஞ்சிஃபெரா இண்டிகா, ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஜீனஸை ஸ்பீஷீஸும் சேர்த்து தான் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீஷீஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஸ்பீஷீஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், லோவஸ்ட் கேட்டகரி, பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பீஷீஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜீனஸ். ஜீனஸ் அப்படின்றது கம்ப்ரைஸ் ஏ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஒரு சில ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் ஒன்று சேர்ந்து ஜீனஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இது வந்து என்னது? லெப்பர்டு. அண்ட் மேலே இருக்கக்கூடியது லயன். இது ஒரு ஸ்பீஷீஸ், இது ஒரு ஸ்பீஷீஸ். ஓகேவா? ஸோ அப்போ லெப்பர்ட், லயன் இது எல்லாமே வேறு ஸ்பீஷீஸ். சாரி, அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஜீனஸ்க்கு கீழே வருது. பேந்தேரா அப்படின்றது இதோடைய ஜீனஸ். ஸோ அப்போ பேந்தேரா அப்படின்ற ஜீனஸ்க்கு கீழே தான் லெப்பர்டும் வருது அண்ட் லயனும் வருது. ஸோ அப்போது இதில் ரெண்டுமே வந்து காமனாக வந்து பேந்தேரா அப்படின்ற ஜீனஸ்க்கு கீழே இருக்குது. இப்போ இந்த பேந்தேரா அப்படின்ற அந்த ஜீனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இடையில் வந்து மோர் காமன் கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ மோர் ஆர்லெஸ் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்பீஷீஸ்க்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் வந்து 99% இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜீனஸ்க்கு இடையில் ஒரு ஜீனஸ்க்கு இன்னொரு ஜீனஸ்க்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி வந்து ஒரு 90% வந்து சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் சிமிலாரிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லயனுக்கும் லெப்பர்டுக்கும் வந்து நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பேந்தேரா அப்படின்றது ஒரு ஜீனஸ். இந்த ஜீனஸ்க்கு கீழே லயன் அண்ட் லெப்பர்ட் எல்லாமே வருது. இது எல்லாமே வந்து தனித்தனியான ஒரு ஸ்பீஷீஸ். பேந்தேரா லியோ அப்படின்றது லயனோட சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? பேந்தேரா லியோ. ஓகேங்களா? லியோ அப்படின்றது லயனோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் லெப்பர்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தேரா பார்டஸ். பார்டஸ் அப்படின்றது லெப்பர்டோட சயின்டிஃபிக் நேம். ஸோ அப்போ இந்த பேந்தேரா லியோ அண்ட் பேந்தேரா பார்டஸ் ரெண்டும் சேர்ந்து பேந்தேரா அப்படின்ற ஜீனஸ்க்கு கீழே வருது. ஓகேவா? அந்த ஜீனஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதே மாதிரி ஒரு சில ஜீனஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஹோமோ அப்படின்றது ஒரு ஜீனஸ், மஸ்கா அப்படின்றது ஒரு ஜீனஸ், மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஒரு ஜீனஸ், ட்ரிட்டிகம் அப்படின்றது ஒரு ஜீனஸ். இப்போ ஹோமோசேஃபியன்ஸ், அதே மாதிரி மஸ்கா டொமஸ்டிகா. இதில் வந்து டொமஸ்டிகா அப்படின்ற ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மஸ்கா அப்படின்றது ஒரு ஜீனஸ். இந்த ஜீனஸ்க்கு கீழே வந்து நிறைய ஸ்பீஷீஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி தான் பேந்தேரா அப்படின்றது ஒரு ஜீனஸ். இந்த ஜீனஸ்க்கு கீழே வந்து என்னென்ன இருக்குது? லியோ அப்படின்றது வந்து என்னது? லயன். அதுக்கப்புறம் வந்து பார்டஸ் அப்படின்றது வந்து லெப்பர்டு. அதுக்கப்புறம் டைகரிஸ் இருக்குது, டைகர். அது எல்லாமே தனித்தனி ஸ்பீஷீஸ். அப்போ ஒரே ஜீனஸ்க்கு கீழே பல ஸ்பீஷீஸ் வந்து வரலாம். அண்ட் இந்த ஜீனஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கும், மோர் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 90% அப்படின்றத வச்சுக்கோங்க. எதுக்காக இது 90% அப்படின்னு சொல்கிறேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸ்பீஷீஸில் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது 99% இருக்கும்னு சொன்னேன். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? அடுத்து ஜீனஸில் வந்து இப்போ 90% வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஜீனஸ் இருக்குது, இன்னொரு ஜீனஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90% இருக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லெப்பர்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய லைனுக்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90% வந்து இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஜீனஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுதா? ஜீனஸ் அப்படின்றது வந்து குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜீனஸ்க்கு இடையில் வந்து
காமன் கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும். சரியா? அடுத்து ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி அப்படின்றது இட் இஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. ஜெனிரா அப்படின்றது ஜீனஸோட ப்ளூரல் ஜெனிரா. ஓகேவா? இட் இஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் லெஸ் சிமிலாரிட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் as compared to ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு ஜீனஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன ஜீனஸ்? பேந்தேரா அப்படின்ற ஒரு ஜீனஸ். ஓகேவா? டைகர் எல்லாமே வந்து பேந்தேரா டைகரிஸ். பேந்தேரா அப்படின்ற ஜீனஸ்க்கு கீழே தான் டைகர் வரும். அண்ட் கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு தனியான ஒரு ஜீனஸ். இந்த ஜீனஸ்க்கு பேர் ஃபெலிஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஃபெலிஸ் அப்படின்றது ஜீனஸ். இப்போ இந்த ஜீனஸ்க்கு இடையில வந்து நம்ம சிமிலரான கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்பீஷீஸ்க்கு இடையில வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது 99% இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஜீனஸ்க்கு இடையில சிமிலாரிட்டி அப்படின்றது 90% இருக்கும். அப்போ இந்த பேந்தேரா அண்ட் ஃபெலிஸ் இது ஒரு ஜீனஸ், இது ஒரு ஜீனஸ். இந்த ரெண்டு ஜீனஸ்க்கு இடையில வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது நியர்லி 90% வந்து இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஜெனிரா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃபெலிடியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. இங்கே பாருங்கள், ஃபேமிலி அப்படின்றது என்ன? இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. அப்போ பேந்தேரா, ஃபெலிஸ் அண்ட் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஜீனஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஃபெலிடியே அப்படின்ற இந்த ஃபேமிலிக்கு கீழே வருது. இப்போ வந்து இந்த இடத்துல லெஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு இடையில் வந்து லெஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபெலிடியே அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் இந்த இடத்துல ஹோமினிடே அப்படின்றது ஒரு ஃபேமிலி. இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில் வந்து நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லெஸ் சிமிலாரிட்டிஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போது ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு இடையில் நம்ம சிமிலாரிட்டிஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 50% தான் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தோம். ஒரு ஜீனஸ்க்கும் இன்னொரு ஜீனஸ்க்கு இடையில சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து 90% கொஞ்சம் நிறைய இருக்கும். 90% அப்படின்றது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். எக்ஸாக்டாக அவ்வளோதான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்கிறேன். இப்போ ஃபெலிஸ் அப்படின்றது ஒரு ஜீனஸ் அண்ட் பேந்தேரா அப்படின்றது ஒரு ஜீனஸ்க்கு இதுக்கு இடையில நிறைய சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல ஃபேமிலி ஃபெலிடியே அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ஹோமினிடே அப்படின்றது ஹியூமன் வரக்கூடிய ஃபேமிலி. இப்போ நமக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ஃபேமிலிஸ்க்கு இடையில் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட் ஃபேமிலிஸை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னால் என்ன? மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் பிளான்ட் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் பிளான்ட் ஃபேமிலிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீஷீஸ். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபெலிடியா அப்படின்றது ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு கீழே தான் ஃபெலிஸ் அண்ட் அதுக்கப்புறம் பேந்தேரா இது எல்லாமே வரும். ஃபெலிஸ் அப்படின்றது ஒரு ஜீனஸ், பேந்தேரா அப்படின்றது ஒரு ஜீனஸ். அதே மாதிரி ஹவுஸ் ஃப்ளையோட ஃபேமிலி எடுத்துட்டோம் அப்படின்னா மசிடியே. அண்ட் இந்த இடத்துல மேங்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அனகார்டியேசி. வீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போயேசி. அண்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபேமிலியோட எண்டில் வந்து எப்படி முடியுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஹோமினிடே அந்த டே அப்படின்றத முடிகிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஹோமினிடே, ஃபெலிடியே, மசிடியே இந்த மாதிரி டே அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபேமிலி. அதே மாதிரி பிளான்ட்டில் வந்து அதே ஃபேமிலியில் வந்து என்ன முடியுது? ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஓகேவா? ஏசி இந்த மாதிரி ஏசின்னு முடிஞ்சிச்சுன்னா அது பிளான்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி அப்படின்னா அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டே அப்படின்னு முடியும். பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹோமினிடே, மசிடியே, ஃபெலிடியே அப்படின்றது ஃபேமிலியை வந்து மென்ஷன் பண்ணுது. அனகார்டியேசி, போயேசி, சோலானேசி, மால்வேசி இது எல்லாமே வந்து ஃபேமிலியை வந்து குறிப்பிடுது. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டர். ஸோ ஆர்டர் அப்படின்றது ஃபேமிலிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரி ஆர்டர். It is an assemblage of one or more related families. So families, related families ஒன்று சேர்ந்து ஆர்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது which show few common features. இந்த இடத்துல வந்து few common features தான் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு சில காமன் ஃபியூச்சர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு இடையில பார்த்தா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். பிளான்ட் ஃபேமிலிஸ் லைக் கன்வால்வேசி, சொலானேசி இதெல்லாமே பாலிமோனியல்ஸ் அப்படின்ற
ஒரு ஆர்டருக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எதை பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளோரல் கேரக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பாலிமோனியல்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டரில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பாலிமோனியல்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, இந்த பாலிமோனியல்ஸ் அப்படின்ற இந்த ஆர்டருக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரில் வந்து அட்னேட் கொரோலா ஆண்ட்ரிஷியம் வந்து இருக்கும். ஸோ அதாவது அந்த ஆண்ட்ரிஷியம் அப்படின்றது கொரோலாவோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் ஓவரி இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம மார்பாலஜியில் வந்து படிப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த பாலிமோனியல்ஸில் இருக்குது. அப்போ இந்த பாலிமோனியல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ பாலிமோனியல்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் வந்து ஒரு சில காமன் கேரக்டர்ஸ் வச்சுருப்போம். அந்த கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்னிவோரா, ஓகேங்களா? கார்னிவோரா அப்படின்றது ஒரு ஆர்டர். இந்த கார்னிவோரா அப்படின்ற ஆர்டருக்கு கீழே ஃபெலிடியே, கெனடியே அப்படின்ற ஃபேமிலிஸ் வந்து அதுக்கு கீழே வந்திருக்கு. கெனடியே அப்படின்றது டாக் ஃபேமிலி, ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஃபேமிலி, ஃபெலிடியே அப்படின்ற ஃபேமிலி, இது வந்து கெனடியே அப்படின்ற ஒரு ஃபேமிலி. இது ரெண்டும் சேர்ந்து கார்னிவோரா அப்படின்ற ஆர்டருக்கு கீழே வருது, கார்னிவோரா. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து என்னது? இது வந்து கன்வால்வுலேசி, இது சொலானேசி. இது ரெண்டுமே தனித்தனியான ஃபேமிலி. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஆர்டருக்கு கீழே வருது. சரிங்களா? அப்போ ஆர்டர் இங்கே ஒரு சில ஆர்டர் பாருங்கள். ப்ரைமேட்டா அப்படின்றது ஒரு ஆர்டர், டிப்டிரா அப்படின்றது ஒரு ஆர்டர், சாப்பிண்டேல்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்டர், போயல்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்டர், ஓகேங்களா? அண்ட் பிளான்ஸில் வந்து ஆர்டர் வந்து முடியும் போது ஏல்ஸ் அப்படின்னு முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிண்டேல்ஸ், போயல்ஸ் அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பொதுவாக ஆர்டராக தான் இருக்கும். பாலிமோனியல்ஸ் இதெல்லாமே ஏல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அது ஆர்டர், ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டர். அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ். கிளாஸ் அப்படின்றது இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர். ரிலேட்டடான ஆர்டர்ஸ் ஒன்று சேர்ந்து கிளாஸஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கிளாஸஸில் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெரி வெரி லெஸ், 20%, 50% தான் வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு இடையில வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா, ஓகேவா? இது வந்து ப்ரைமேட்டா அப்படின்றது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டருக்கு கீழே தான் மங்கி, கொரில்லா, கிப்பான் இதெல்லாமே வரும். கிப்பான் அப்படின்றது மங்கி மாதிரியான ஒரு ஆர்கானிசம் தான். சரிங்களா? அடுத்து வந்து கார்னிவோரா அப்படின்றது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டருக்கு கீழே தான் டைகர், கேட்டு, டாகு இதெல்லாமே வரும். இந்த ப்ரைமேட்டா அண்ட் கார்னிவோரா இந்த ரெண்டு ஆர்டருமே வந்து மெமாலியா அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ மெமாலியா அப்படின்றது ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ்க்கு கீழே தான் வந்து இந்த ஆர்டர்ஸ்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெமாலியா மாதிரி ஏவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஏவ்ஸ் அப்படின்றது பேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே தான் வரும். இப்போ ஏவ்ஸ்க்கும் மெமாலியாஸ்க்கும் இடையில வந்து ஏதாவது காமன் கேரக்டர்ஸ் எதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வெரி ஃபியூ, ரொம்ப கம்மியான ஒரு 20% ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? மற்றபடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அப்போ கிளாஸ்க்கு இடையில ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு இடையில வந்து அந்த காமன் கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ கிளாஸ்க்கு எக்ஸாம்பிள் மெமாலியா. இந்த மெமாலியா கிளாஸ்க்கு கீழே தான் ப்ரைமேட்டா, கார்னிவோராலாம் வருது. அண்ட் இங்கே ஒரு சில கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெமாலியா, இன்செக்டா அண்ட் டைகாட்டிலிடனே, மோனோகாட்டிலிடனே. இந்த ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்றவங்க வந்து மெமாலியாவுக்கு கீழே வருவோம். ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கா டொமஸ்டிகா வந்து இன்செக்டாவுக்கு கீழே வரும். அண்ட் மேங்கோ, மேஞ்சிஃபரா இண்டிகா, டைகாட்டிலிடனே. வீட்டில் வந்து ட்ரிட்டிகா மேஸ்டிவம் வந்து மோனோகாட்டிலிடனே அப்படின்ற கிளாஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபைலம். ஃபைலம் அப்படின்றது அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸ். ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபைலம் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபைலம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஆஃப் அனிமல்ஸில் வந்து நம்ம ஃபைலம் அப்படின்னு சொல்லலாம், பிளான்ஸில் வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டட் கிளாஸ் ஒன்றா சேர்ந்து டிவிஷனை வந்து பிளான்ட்டில் வந்து ஃபார்ம் பண்ணுது. ரிலேட்டட் கிளாஸ் ஒன்றா சேர்ந்து ஃபைலத்தை வந்து அனிமல்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்டேட்டா அப்படின்றது ஒரு ஃபைலம், ஆர்த்ரோபோடா அப்படின்றது ஒரு ஃபைலம். டோட்டலாக அனிமல்ஸில் எத்தனை ஃபைலம் இருக்குது அப்படின்னா ஒரு 11 ஃபைலம் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அதெல்லாம் வந்து டிவிஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் இதெல்லாமே வந்து டிவிஷனுக்கு கீழே வரும், பிளான்ஸில் இருக்கக்கூடியது. சரியா? ஸோ அப்போ பிளான்ட்டில் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, அண்ட் அனிமல்ஸில் வந்து ஃபைலம் வந்து எத்தனை ஃபைலம் இருக்குது, 11 ஃபைலம் இருக்குது. டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 5 டிவிஷன்ஸ் வந்து பிளான்ஸில் வந்து இருக்குது. அதை பிளான் கிங்டத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து ஃபைலம். அண்ட் ஃபைலத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வெரி வெரி லெஸ், ஒரு 10%. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக. சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது பெருசாக நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஃபைலத்துக்கு இன்னொரு ஃபைலத்துக்கு இடையில் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது
அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஓகேவா? அண்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா ஆர் டிவிஷன். இப்போ அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலம் எல்லாமே ஒன்று சேர்ந்து கிங்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த கிங்டத்தை நம்ம அனிமாலியா அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அனிமல் கிங்டம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதே மாதிரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிளான்ட்டே அப்படின்ற கிங்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் அ ஹையஸ்ட் கேட்டகரி. இதுக்கு மேலே வந்து பெருசாக எந்த ஒரு டெக்ஸாமிக் ஹையரார்க்கியாவும் நம்ம வந்து பெருசாக வந்து பிரிக்க மாட்டோம். பிகாஸ் இவ்வளோதான் இதுக்கு. ஓகே, இதுக்கு மேலேனா வந்து என்ன இருக்குது, பெருசாக எதுவுமே கிடையாது. லிவிங் ஆர்கானிசம், என்டையர் லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம 5 கிங்டமாக தான் வந்து பிரிக்கிறோம். 5 கிங்டமாக வந்து பிரிக்கிறோம். அந்த 5 கிங்டத்தை பற்றி நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். 5 கிங்டமாக தான் பிரிச்சிருப்போம், சரிங்களா? மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சை அண்ட் பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு 5 தான் பிரிச்சிருப்போம். இதுக்கு மேலாம் பெருசாக லிவிங் ஆர்கானிசம் தான். அதுக்கு மேலே ஹையரார்க்கி வந்து கிடையாது. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து ஹையரார்க்கி. இட் இஸ் ஹையஸ்ட் கேட்டகரி. அண்ட் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ரிலேட்டட் ஃபைலா டிவிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கிங்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே இருக்க மேன், ஹவுஸ் ஃப்ளை இதெல்லாமே வந்து அனிமாலியா அப்படின்ற கிங்டம். மேங்கோ, வீட் எல்லாமே வந்து பிளான்டே அப்படின்ற கிங்டத்துக்கு கீழே வரும். சரியா? இவ்வளோ தான் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். அண்ட் இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது எப்போவுமே ஸ்பீஷீஸ்லேருந்து மேலே போக 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 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிடியூஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்பீஷீஸில் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது 99% இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஜஸ்ட்டு புரியறதுக்காக தான். இப்போ வந்து ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50% வந்து சிமிலாரிட்டிஸ் அதுக்கு இடையில் இருக்கும். கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரு 10% இருக்கலாம். இதுலேயே ஒரு 10%. இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது மேலே போக 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 ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி கிங்டத்துலேருந்து, ஓகேங்களா, கிங்டம் டு ஸ்பீஷீஸ் வரும்போது சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு அடுத்து வந்து என்ன வரும், ஆர்டருக்கு முன்னாடி என்ன வரும், ஸோ இந்த மாதிரி ஆர்டருக்கு அடுத்து என்ன வரும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது 7 கேட்டகரிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது மேலே போனால் எப்படி வரும், கீழே போனால் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீஷீஸ் டூ, ஓகேங்களா, ஸ்பீஷீஸ் டூ கிங்டம் போனோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து குறையும். ஓகேவா? சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது குறையும். இதுவே வந்து கிங்டம் டு ஸ்பீஷீஸ் வந்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. உங்களுக்கு இதோட வந்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல சாப்டரில் வந்து சந்திக்கலாம்.